அங்க வந்து தன் முன்னாள் காதலி உருவத்துல ஒரு பெண்ண பார்க்குறார். அந்த பெண் பேர் அபிதா. தன் காதலி சகுந்தலை மாதிரியே இருக்கானே கதாநாயகன் வந்து பிரமிக்கிறான். பழைய காதல் அலைகள் வந்து அவன் மனசுல வருது. அந்த காதலி பார்க்கும்போ பறந்து இறந்து பல வருடங்கள் ஆகியும் அபிதா உருவத்தில் தன் காதலியை தேடுகிறான். அப்பதான் தெரியுது அவள் வந்து அபிதா யாரும் இல்லை, தன் முன்னாள் காதலின் மகள். பொதுவா நம்ம சமூகத்துல முன்னாள் காதலின் மகள் அப்படின்னாலே தன் மகளா தான் பார்க்க தோணும். ஆனா இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா லாசாரா அவரோட எழுத்துல பாத்தீங்கன்னா அந்த கதாநாயகன் காதலியின் மகளை காதலியாவே பார்க்கிறார். அந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி இருந்தோம், எப்படி பயணம் செஞ்சோன்ற உருவத்திலேயே அவனோட நாயகனோட பிம்பத்தை முழுக்க முழுக்க இந்த புத்தகம் வந்து நகர்கிறது. இந்த நீங்க நம்ம பார்த்து இது பேசும்போது சொல்லும்போதுனா எனக்கு நாயகன் மேல கோபம் வரும், எழுத்தாளர் மேல கோபம் வரும். எப்படி வந்து மகள் வயதில் ஒரு காதலியா பார்க்க முடியும்ன்றது. கண்டிப்பாக இந்த புத்தகம் வாசிச்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த தோற்றமே வராது. நீங்களும் கதாநாயகனோடு இருப்பீங்க. அந்த கவிதாவை நீங்களும் காதலிப்பீங்க. இதை வந்து எப்படி ஒரு ஒரு விரசமா தோணுற ஒரு விஷயத்த இலக்கியமா மாத்தினாரு அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா? இது எழுத்துக்கள் வந்து அப்படி அந்த அளவுக்கு அற்புதமாக ஒரு போதை தரக்கூடிய ஒரு வர்ணனையோடு லாசாரா அவர்கள் எழுதியிருப்பாரு. நீங்கள் லாசாராவை வாசிக்க தொடங்குவதாக இருந்தால் கண்டிப்பாக முதலில் அபிதாவிலிருந்து தொடங்க வேண்டும் என்று நான் சொல்றேன்.